வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 11 மாவட்டத்துக்கான லிங்க் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மீதி மாவட்டத்துக்கு அறிவிப்பு அவங்க வெளியிடல. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 7 மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது எந்தெந்த மாவட்டம், அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 11 மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு 24 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேலூருக்கு 30 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு 37 வேகன்சி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 61 வேகன்சி, இதுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிச்சுக்கலாம். நாமக்கல்லுக்கு 67 வேகன்சி, இதுவும் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் 38 வேகன்சி அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கடுத்து தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு 39 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரையும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.